வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தர போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் தானும் நீட்டாக இருக்கணும், தன்னை சுற்றியும் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நீதி நேர்மை, சனி இங்கே துலாமில் உச்சமாகறாருங்க. அதனால் நீதி நேர்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு உழைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல கடந்த 1 வருஷமாக 8ஆம் இடத்துல இருந்த குரு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. அதாவது அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் தீர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க, அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, படிப்புக்காக காத்துட்டு இருக்க மாணவர்களாகட்டும், உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும், இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க. அதே 9ங்கிறது மனைவியோட அதாவது வாழ்க்கை துணையோட தம்பி தங்கச்சிங்க, குழந்தனார் குழந்தையா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நிறைய 9 தீர்த்த யாத்திரைங்க, நிறைய தீர்த்த யாத்திரை போவீங்க. அதன் மூலியமாக தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு குரு தேடிட்டு இருப்பீங்க, வழிகாட்டியை தேடிட்டு இருப்பீங்க. அந்த வழிகாட்டி இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்கங்க. 9
வெளிநாடு சூப்பர், அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அட்டகாசமான அமைப்புங்க. 9 ஆராய்ச்சி கல்விங்க. அதாவது பிஹெச்டி படிக்கணும்னு ஒரு நினச்சி காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்கிறதும், இல்லை நான் பண்ணி முடிச்சுட்டேங்க இன்னும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 9ஆம் இடத்துல இருந்து குரு வந்து 7 வந்து உங்களோட ராசியை 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடத்துலேருந்து தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு எடுத்து செஞ்சதுக்கப்புறம் இது செய்கிறது சரியா தப்பா, இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே, ஏதோ ஒரு மனக்குழப்பங்க. அந்த மனக்குழப்பம் எல்லாம் குருவோட அருளால் குருவோட பார்வையால் உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க. தைரியம், ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இந்த வேலையா நம்மளால் கட்டாயம் முடிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க, கட்டாயம் முடிப்பீங்க. அந்தளவு உங்கள் சிந்தனைகள் எல்லாம் வந்து இப்போ மேலோங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியமாகட்டும், மன ஆரோக்கியம், மன தெளிவு, மன சிந்தனை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு 3 வருஷமாங்க நான் இந்த விஷயத்தை செய்யணும்னு காத்துட்ருக்கேன், இந்த வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த படிப்புக்காக காத்துட்ருக்கேன், இல்லை ஒரு சொத்து வாங்கிறதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இது எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட முயற்சிகள் குருவோட அருளால் சக்ஸஸ் ஆகுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை இந்த குரு கொடுக்குறாருங்க. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களோட வாழ்க்கை துணை செய்யக்கூடிய முயற்சிகளும் பலிதமாகும். திருமணம் ஆகாமல் வாழ்க்கை துணைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. விளையாட்டுத்துறையில் நல்ல ஒரு விளையாட்டு, நல்லா விளையாடுறேங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான காலகட்டமாக இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. உங்களோட இளைய சகோதரத்துக்கு திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல அவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள், அவங்க ஒரு படிப்புக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து தனது 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது வரைக்கும் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலனை தனது 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குரு உங்களுக்கு தரப்போறாருங்க. ஒரு அற்புதமான காலகட்டம். அதுவும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவே சிறப்புங்க. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தைகள் உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, நான் எது சொன்னாலும் என் குழந்தை நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, படிப்பில் கவனம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது, அவங்கள எப்படி நான் வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியல, ஒருவேளை நான் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாமா, எப்படி பேரண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாமா, இப்போலாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் குறிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்க ரொம்பவே யோசிப்பாங்க. நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ, நமக்கு தான் குழந்தைங்களை வளர்க்க தெரியலையோ அப்படின்னு குழம்பிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. குழந்தைங்க உங்கள் பேச்சு வந்து கேட்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழலை 5ஆம் இடத்தை பார்க்குற குரு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறனால உங்களோட குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு, உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. குலதெய்வம் இந்த சமயத்தில் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். குலதெய்வ வழிபாடு வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த சமயத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கான ஒரு வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகமாகுங்க. மனசில் ஒன்று தோணும், அந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த சமயத்தில். இது பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய
தரக்கூடிய இடங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குருவோட அருளால் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய வெளிநாட்டு பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல குரு பார்க்குறனால கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தை பார்க்குறனால காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பில் வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய காத்துட்ருக்காருங்க. இன்னும் இந்த குரு பயிற்சி காலத்தை 1 வருடத்தை சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், முடிஞ்ச வரைக்கும் வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.